ஜம்மு காஷ்மீரில் அனந்த்நாக் மாவட்டத்தில் இருக்கிற இடம் தான் இந்த பஹல்காம். இந்த பஹல்காம் பார்த்திங்க அப்படின்னா வேலி ஆஃப் ஷெப்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்ப்பாளர்களின் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி அதற்கு பொருள். அண்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா அது போக வந்துட்டு மினி ஸ்விட்சர்லேண்ட் அண்ட் இந்தியாவோட ஸ்விட்சர்லேண்ட் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே நிறைய பள்ளத்தாக்குகள், அழகழகான பைன் மரங்கள் அண்ட் நிறைய சீனரிக் பாயிண்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க. லியோ படம் அண்ட் இப்போ ரீசெண்டாக எடுத்த அமரன் படம். ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாமே இங்கே நிறைய எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் போன வருஷம் நம்ம இருந்தோம். ஸோ இப்போ இந்த அட்டாக் நடந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா பாய்சரன் வேலின்னு சொல்கிறாங்க. இந்த பாய்சரன் வேலி ஒரு பஹல்காம்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இருக்குது. ஸோ பஹல்காம், அதாவது காஷ்மீர் ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பஹல்காமும் ரீச் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பஹல்காமில் ஏபிசி வேலின்னு சொல்லிட்டு 3 வேலி இருக்குது. ஆரோ வேலி, பீட்டாப் வேலி அண்ட் சந்தன்வாடி வேலின்னு சொல்லிட்டு அது எல்லாமே அழகழகான பள்ளத்தாக்குகள். அண்ட் அதுக்கப்புறமா பாய்சரன் வேலி மிஸ் பண்ணாமல் ஒன்று பார்ப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஆப்பிள் கார்டன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ நடந்த இந்த துப்பாக்கி சூடு இந்த பஹல்காம்லேருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த பாய்சரன் வேலியில். காஷ்மீர்லேயும் சரி பஹல்காம்லேயும் சரி நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் ஆர்மி வெஹிக்கிளோட அந்த ஆர்மி பீப்புள் அந்த ஊர் ஃபுல்லாகவே இருப்பாங்க. ஸோ அதை தான் இந்த டெரரிஸ்ட் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக எடுத்து அவங்க யூனிஃபார்ம்லேயே இந்த வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ இவங்க பார்த்துருக்காங்க அந்த பாய்சரன் வேலியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டூரிஸ்ட்டு நிறையா கூடுற இடம் அது. ஸோ அந்த இடத்துல அவங்க மக்களோட மக்களாக ஒளிஞ்சிருந்து இந்த வேலை செஞ்சது ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இந்த காஷ்மீர் ஆகட்டும் சரி, பஹல்காம் ஆகட்டும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் டூரிஸ்ட் ஸ்பாட். அண்ட் எப்போவுமே மக்கள் ஃப்ளோட் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஃப்ளைட்லேயே போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அது வரைக்கும் நீங்கள் விண்டோவில் அந்த ஸ்னோ அதெல்லாமே நீங்கள் பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் ஏரியா வரும்போது இது ஆர்மி கண்ட்ரோலில் இருக்க ஏரியா. ஸோ இங்கே நீங்கள் மொபைல் ஃபோன்ஸில் இந்த வீடியோஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இருக்கும். அண்ட் இந்த பாய்சரன், அதாவது இந்த இடம் பார்த்திங்கன்னா பஹல்காம். ஸோ இந்த பஹல்காமில் இந்த பாய்சரனில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த பஹல்காமில் இந்த பாய்சரன் வேலியில் தான் அந்த துப்பாக்கி சூடு நடந்தது. ஸோ இங்கிருந்து, அதாவது இந்த ரூம்லேருந்து அந்த வேலிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர். அங்கே நம்ம போகிறது பார்த்திங்கன்னா 2 வீலர் இதிலலாம் போகிறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் 4 வீலரில் போகிறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நிறுத்திடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம குதிரை சவாரி பண்ணி தான் போக முடியும். ஸோ பள்ளத்தாக்க அந்த வழிகள் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் நிறைய ஏரியா நம்ம அந்த குதிரை சவாரி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம போன வருஷம் அங்கே இருந்த இடம் இது. ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இந்த வருஷம் இப்படி ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்குங்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு விஷயம். அண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் ஊர் ஃபுல்லாக. எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த குதிரைகள் நிறைய பார்க்கலாம். அண்ட் அந்த ஊர் மக்களும் சரி ரொம்ப நல்லா பழகுவாங்க. வெளியூர்காரங்க அப்படிங்கிற ஒரு எதுவுமே இருக்காது. நம்மக்கிட்ட ரொம்ப நல்லா பழகுவாங்க. பட் இந்த விஷயம்தான் ஒன்று ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கான நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அண்ட் இந்த காரியத்தை செஞ்ச இவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும். எவ்வளோ உயிர்கள் அந்த இடத்துல பார்க்குறப்போ நம்மளால் அதை பார்க்க முடியல. ஒவ்வொருத்தரோட கதறல்கள் எல்லாம் கேட்குறப்போ அந்த ஊர் அவ்வளோ அழகான ஊர், நல்ல ஒரு பசுமையான ஊர். ஆனால் இப்போ மக்கள் அங்கே போகிறக்கே பயப்படுற அளவுக்கு இவங்க பண்ணுறது தான் ரொம்ப ஒரு இதாக இருக்குது. ஸோ அதுக்காக நான் தண்டனையை செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். இப்படி தான் எங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்ம ஆர்மி வெஹிக்கிளும், ஸோ அதில் சோல்ஜர்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துகிட்டே இருப்பாங்க.